Hi guys, welcome back. நம்ம மாடியூல் 3ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரண்ட்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆப்பரண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ். அண்ட் இந்த வேல்யூஸ் நமக்கு எய்தர் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கலாம் ஆர் எல்ஸ் ஒரு வேரியபிளா கூட இருக்கலாம். ஸோ கிளியரா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. a மைனஸ் பி இது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். இதுல என்னென்ன இருக்கு? மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு. ஆனா அந்த சிம்பிளுக்கு ஏ பி அப்படின்னு ரெண்டு ஆர்குமெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இந்த மைனஸ் அப்படிங்கிற சிம்பிளை தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு கொடுத்துருக்க அந்த ஏபியை தான் நம்ம ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1+2 இதுவும் ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான். இதுல இந்த பிளஸ் சிம்பிளை தான் நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த 1 and 2 ஆப்பரன்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்பரன்ஸ் எய்தர் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கலாம் ஆர் எல்ஸ் வேரியபிள்ஸாகவும் இருக்கலாம். நம்ம ஆப்ரேட்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஆப்பரன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ், ஆப்பரன்ஸ் ஆர் வேல்யூஸ். இந்த சிம்பிள் நான் கொடுத்துருக்க வேல்யூவை வச்சு பண்ணுற ஒர்க்கை தான் நம்ம ஆபரேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஒர்க்கை பண்ணது? அடிஷன். இந்த எக்ஸ்பிரஷன் பண்ணுற ஆப்ரேஷன் சப்ராக்ஷன். ஸோ இது கிளியர் ஆகிட்டா நம்ம செகண்டு ஆப்ரேட்டர்ஸை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஜாவால இருக்க ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட்ல கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்ரேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா இதுக்கு எவ்வளோ ஆப்பரன்ஸ் மினிமம் தேவைப்படும் அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆப்பரன்ஸ். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி. நாம் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணால் ஜாவாவில் இருக்க எல்லா ஆப்ரேட்டரையுமே மொத்தம் 3 கேட்டகரிக்குள்ளே பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூனரி ஆப்ரேட்டர்ஸ், செகண்ட் கேட்டகரி பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தேர்ட் கேட்டகரி டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான். யூனரினா என்ன மீனிங்? 1ன்னு மீனிங். பைனரினா இது 2 மீன் பண்ணும். டெர்னரினா 3 மீன் பண்ணும். என்னோட ஆப்ரேட்டர் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு ஒரு ஆப்ரண்ட் இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ், லாஜிக்கல் நாட், பிட்வைஸ் நாட், இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் இந்த யூனரிக்கு கீழே வரும். அண்ட் நம்மளோட செகண்ட் டைப் பைனரி ஆப்ரேட்டர். என்னோட ஆப்ரேட்டர் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகணும்னா இதுக்கு மினிமம் 2 ஆப்ரண்ட் ஆச்சு தேவைப்படும். இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென், லாஜிக்கல் அண்ட் இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாமே பைனரி ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள். அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, என்னோட ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 ஆப்ரண்ட் தேவை. இதை தான் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இருக்க ஃபேமஸான ஒரே ஒரு ஆப்ரேட்டர் கொஷின் மார்க் கோலன். இதை நம்ம ஷார்ட் ஹேண்ட் இஃபல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வச்சு கிளாஸிஃபை பண்ணால் இந்த 3 டைப்ஸ் தான் என்னோட ஆப்ரேட்டரோட டைப்ஸ். இப்போ நம்ம செகண்ட் ஆஸ்பெக்ட் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னது? அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு கிளாஸிஃபை பண்ணால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கு. ஜென்ரலாகவே நம்ம கிட்ட ஆப்ரேட்டர்ஸோட டைப்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த வேர்ட்ஸை தான் நம்ம வாயில் வருமே தவிர யூனரி, பைனரி, டெர்னரி இந்த வேர்டை நம்ம யாரும் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி நம்மளுக்கு கேட்டு கேட்டு ரொம்ப பழகி ஃபேமஸான வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். செகண்ட் டைப் arithmetic operators, and then relational operators, logical operators, bitwise operator. இந்த மாதிரி இன்னும் எனக்கு சில டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாமே அந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்த நேம்ஸ். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன பண்ணும்? அந்த ஆப்ரேட்டர் எல்லாமே அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணக்கூடியது. அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா கம்பேரிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இந்த சென்ஸ்
பைனரி லெவல் ஐ மீன் பிட் வைஸ்ல பைனரி எலமெண்ட் லெவல்ல ஒர்க் பண்றது தான் இந்த பிட் வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இன்க்ரீஸ் பை 1 ஆர் எல்ஸ் டிக்ரீஸ் பை 1. இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு கிளாஸிஃபை பண்ணா இந்த மாதிரியான டைப்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். அண்ட் அதுக்கு எவ்வளோ ஆப்பரன்ஸ் தேவை அப்படிங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணா இந்த டைப்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். இதுதான் ஆப்ரேட்டர்ஸோட கிளாசிஃபிகேஷன்.